குட் மார்னிங்ப்பா. இன்னையிலேருந்து நம்ம சேனலில் என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா, ஃபஸ்ட்டு படித்ததெல்லாம் ஒரு தாட்டி ரிவிஷன் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாமில் போய் எழுத முடியும். அதனால் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாமான்னு இருக்கோம். நான் அப்படியே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பூரா எடுத்து நான் ஒரு டெஸ்ட்டை இது பண்ணுறேன். அதில் நான் பண்ணுறது கூடயே நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு படித்தது மனப்பாடமாக இருக்கா என்ன ஏதுங்கிறத இப்போ பிடிச்சே பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமுக்கு ஒரு 60 நாள் கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் அசால்ட்டாக எக்ஸாமில் ஈஸியாக எழுதி கிளியர் பண்ணிடலாம். அதனால் நம்ம ஸ்மாலாக கண்டக்ட் பண்ணியிருக்க தமிழ் மாதிரி தேர்வு 1 25 கொஸ்டின் இருக்குதுப்பா. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறம் என்பதன் பொருள் என்ன? ஒழுக்கம். திருக்குறளை இயற்றியவர் யார்? இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், திருவள்ளுவர். ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து போயிட்டோம்னா ஈஸியாக நீ இப்போ புதுசாக படிக்கலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? 1333 குறள்கள் உள்ளன. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலை நூலை இயற்றியவர் யார்ப்பா? சீத்தலை சாத்தனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். நான் அப்படியே கொஸ்டினை இது பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 7th, அகர முதல எழுத்தெல்லாம் என தொடங்கும் குறள் எந்த அதிகாரத்தை சார்ந்தது? வான் சிறப்பா, கல்வியா, இல்லை ஒழுக்கமா, கடவுள் வாழ்த்தா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுளோட வாழ்த்து இது. கடவுளோட வாழ்த்தை பற்றி குறிப்பிடுது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? சாமிநாதர். உவே சாமிநாதையர். தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்ப்பா? சுப்பிரமணிய பாரதியார். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் பெயர் சொல் எது? மரம். அவன் பள்ளிக்கு சென்றாள். இத்தொடரில் வினை சொல் எதுப்பா? சென்றான்கிறதா வினைச்சொல். மலர் போன்ற முகம். இதில் இடம்பெறும் அணி எது? உவமை அணி. முகம் நிலவு. இதில் இடம்பெறும் அணி எது? உருவகம். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு என்ற கருத்து எதை வலியுறுத்துகிறது? கல்வியினுடைய பெருமையைத்தான் வலியுறுத்துகிறது. வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆப்போசிட் தான், வெற்றிக்கு தோல்வி தான்.
இன்பத்தோட எதிர்ச்சொல் துன்பம். மரம் என்பதன் பன்மை வடிவம் எது? மரத்தோடது மரங்கள். பாடுகிறான் என்பது எந்த வகை சொல்? பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரி சொல்லா, இடி சொல்லா? வினை சொல்பா. நல்ல மாணவன் இதில் நல்ல என்பது எவ்வகை சொல்? உரிச்சொல். கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இத்தொடரில் எழுவாய் எது? கண்ணன். அம்மா உணவு சமைத்தார் இத்தொடரில் பயனிலை எது? சமைத்தார். கல் பிளஸ் அடி என்பதன் புணர்ச்சி வடிவம் எது? கல் பிளஸ் அடி கல்லடி. வாழை பிளஸ் பழம் என்பதன் புணர்ச்சி வடிவம் வாழைப்பழம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்ற குறள் வலியுறுத்துவது ஒழுக்கத்தின் சிறப்பு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீ நம்ம இதில் சேனலில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்லேருந்து என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.